நல்லா தெரியுதா? vlogging இன் ஃபார்ம் ஹவுஸ். மேலே போமா கொடுங்க. சும்மா தண்ணி வேஸ்ட்டாக லீக்க போகுதுல்ல, அந்த தண்ணி இப்படி ஓடிட்டு சார் நல்லா சொல்கிறேன். இதில் வாய்க்கால் தூருங்கன்னு இது அப்படியே ஒரு வாய்க்காவை இழுத்துடலாம். இல்லை இதோ வருது, எங்கே வடிஞ்சு முடியாருதோ. காலையிலே வந்து ஆமாம். ஐயோ ஐயோ, எறும்பு கடிச்சிட்டு உள்ளே பூரா நெருப்பு எறும்பு. இந்த வாட்டி இல்லை, இதுக்கு போன வாட்டி அந்த வேலைக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, குப்பையெல்லாம் கொளுத்தி விட்டோம். அந்த குப்பையை கொளுத்தி விட்டதில் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து இது மேலெல்லாம் போட்டு இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையே இல்லை. இவருங்க கரையான் ஏறுது எல்லாத்துலேயும். போட்டதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தெரியும்ல, நம்ம போட்டதுக்கப்புறம் தான் கரையான் ஏறுது. அந்த இந்த மரத்தை பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரிங்க எவ்வளோ போய் அப்படியே ஃபுல்லாக ஏறிப்பிட்டு இளநரி உள்ளேருந்து. ஆமாம் வருங்க, அப்படியே பூச்சி மருந்து இதுலேருந்து போட்டு இவ்வளோ தூரம் ஏறிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற மட்டையை வந்து தின்னுட்டு, இந்த மட்டையை வருங்க, மட்டையெல்லாம் அப்படியே தின்னுட்டு அரிச்சிட்டு. அங்கே நிற்க இவன் எறும்பு பாம்பு வரும். திடீர்னு பாம்பு இப்படிதான் வந்துச்சு காணும்பாங்க. அது எப்படின்னு பார்த்தா இந்த பொந்துகள், இந்த மாதிரி பொந்துகள் அது பூந்துரும் போயிடும். இவர் அது சொல்லட்டும், அதை இந்த கண்டென்ட்டை கேட்கும், இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லுவோம். அது மாதிரி பாம்பு வந்து உள்ளர போய் அது உள்ளர போயிடுச்சுன்னு நம்ம உள்ளர போய் எதுவும் பண்ணக்கூடாது. அது உள்ளர போய் தலையை ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு உடம்பு உள்ளர இழுக்கும். ஆமாம் ஆமாம், அது மாதிரி அது இப்படி உள்ளர போய் இப்படி தலையை திருப்பிட்டு இந்த உடம்பு அப்படியே உள்ளர இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம போயிட்டு கிட்ட குச்சை வச்சு காட்டுமோ, கையை விட்டு எடுக்கிறோமோ, டக்குன்னு கையை கொத்தி விடும். இந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். இந்த மாதிரி பொந்து இருந்தால் நம்ம அங்கே வேலை பார்த்தோம்னா அந்த பொந்தை அடைச்சிட்டு வேலை பார்க்கணும். இப்போ இதில் எல்லாம் பறிச்சாச்சு இல்லாமா அன்றைக்கி? முடிச்சாச்சு. ஒரு காய் கிடக்கு. இன்றைக்கி எத்தனை பேருமா வந்திருக்காங்க? 4 பேரா? நாய்க்குட்டி வந்து எப்படி தண்ணியில் படுத்துது வருங்க. அதுவும் வாய்க்காலில் படுத்துருக்கு. ஜாக்கியும் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்குமா, அது வந்து ஹீட்டை தணிக்கிறதுக்காக இதில் படுத்துக்கும், தண்ணியில் வந்து படுத்துக்கும். அதுங்க தண்ணியில் குளிக்கணுங்கிறதுக்காகவே நெருப்பெரும்பு கடிச்சு விட்டுங்க நல்லா காலில். அதுங்க படுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து ஒரு தொட்டி மாரி செஞ்சுருக்காங்க. நம்ம தார்பாலின் சீட் இருக்குல்ல, தார்பாலின் சீட்டை அதில் போட்டு வச்சு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறதெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து தயவு செஞ்சு போட்டுறாங்க. அதெல்லாம் வந்து நீடு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சொட்டு நீர் பாசனம்லாம் போடணும். இல்லை அப்படின்னா சொட்டு நீர் பாசனம்லாம் போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், இது வேஸ்ட்டாக தான் போகும். இது எப்படியே 1.5 லட்ச ரூபா கிட்ட போட்டாங்க. ஃபுல்லாக எல்லா உலகம் 2 ஏக்கருக்கு அப்படியே ஃபுல்லாக போட்டு தென்னமுல்லைக்கு மாமரத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு போட்டாங்க. கடைசியில் பார்த்தா சரியான பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு இது தேவையில்லை, அதனால் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி இது இழுத்து நார்மல் தண்ணியை விட்டு இப்படி தான் வந்து போட்டுட்ருக்கோம். இங்கே வருங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கவா? ஒரு மரவட்டை தூங்கிட்டு இருக்கு. மரவட்டை தூங்கிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வருங்க எப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோட ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உயிரினம். நம்ம இதை வந்து பார்த்து அருவருப்பாக தூக்கி போடுவோம். இந்த மரவட்டை வந்து இன்னும் இதுலேருந்து காலே பிரியலை, குட்டி. வருங்க, காலே இருக்காது, இதுக்கு காலே பிரியலை, குட்டின்னு நினைக்கிறேன். இது செத்து போயிட்டா. இந்த மரவட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இருக்கிற இலத்தலை, இதை விட சின்ன பூச்சி, இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு ஒரு பெரிய ஈக்கோ சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான பங்கு இந்த மரவட்டை.
இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மரவட்டைக்கு மேலே கடினமாக ஒரு தோல் இருக்குல்ல, அது வந்து ஹைலி கால்சியம். அதே ஈகோ சைக்கிளில் இந்த ஹை கால்சியம் உள்ள இந்த மரவட்டையோட ஓடு நிறைய பறவைகளுக்கு கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கீழே வந்து இது சேப்பு கலரில் கருப்பு கலரில் இதை கீழே பார்த்தோன்னே அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வந்து இதை கொத்தி சாப்பிட்ரும். சாப்பிட்டோன்னே இதோடைய கால்சியம் சத்து அது உடம்புல வந்து சேர்ந்துக்கும். அதுமாரி ஈகோ சைக்கிளில் முக்கியமான பங்கு இது. இல்லை அப்படின்னா உலகத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிரும். இந்த மரவட்டை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ பறவைகள் இல்லை அப்படின்னா பூச்சியோட இனங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடும். நம்ம வந்து மனுஷங்க வந்து பூச்சியாலே கவர் ஆகிடுவோம். நம்ம எவ்வளோ பூச்சிக்கொல்லி இது பண்ணாலும் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதேமாரி பூச்சிகள் இல்லை அப்படின்னா பறவைகளுக்கு இதுக்கெல்லாம் தீனி இல்லை, நுண்ணுயிர்களை வந்து கடித்து செரிக்க வைக்க முடியாது, மண்ணில் உள்ள ஈகோ சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியாது, மண்ணுக்கு வந்து ஏரேஷன் கொண்டு போக முடியாது. அந்தமாரி பூச்சிகள் இல்லைன்னா நிறைய பாதிப்புகள் வரும். அதேமாரி இந்த மரவட்டை இல்லை அப்படின்னாலுமே ஈகோ சைக்கிளில் ஒரு பெரிய பாதிப்பு வரும். நம்ம அதுமாரி ஒவ்வொரு இதையும் வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். மரவட்டை இல்லை, உயிரோட இல்லை, செத்து போச்சு. அது உயிரோட இருக்குது, தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். தூங்கிட்டுலாம் இல்லை, செத்து போச்சு. இங்கே இதுவும் தூங்கிட்டு இருக்கு. ஜாக்கியே தூங்கிட்டு இருக்கியா? பார்த்தீங்களா இவருடைய காவல் காக்கிற லட்சணம். வந்து அங்கேருந்து வந்து ஒருத்தன் பக்கத்தில் வந்து ஏய் அப்படின்னு கூப்பிட்ற வரைக்குமே உனக்கு சொரணம் இல்லைன்னு தூங்கிட்டு இருக்கு. சரி போ தூங்கு, நீயாச்சும் நிம்மதியாக தூங்கு. அது அசையவே இல்லை, கவலையே படல, திருப்பி படுத்துட்டு குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அதாங்க ஒரு பல்வரைசர் மிஷின் வாங்கலான் இருக்கேன். பல்வரைசர் அப்படின்னா அது வந்து இந்த மட்டை இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா அரைச்சி உங்களுக்கு மாவாக பவுடராக கொடுத்துரும். அது வந்து இந்த தென்னை உரி மட்டையெல்லாம் இருக்குல்ல, ஹஸ்க்கு, அது அதுக்கப்புறம் நம்மளுடைய தென்னை மட்டை, பெரிய மட்டை, அது எல்லாத்தையும் வந்து உரித்து இதாக கொடுத்துரும், பவுடராக கொடுத்துரும். அதை வந்து நம்ம 10 kg 20 kg பேக்காக போட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது இந்த மிஷின் வந்து பார்த்துட்ருக்கேன். அது 95,000 பேஸிக்கு. அது வந்து இத்தனை கிலோ உரிக்கலாம், இத்தனை கிலோ அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. அதேமாரி இது பார்த்திங்க அப்படின்னா பெரிய மிஷின் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பின்னாடி டிராக்டர் அட்டாச்மெண்ட் வேணும். டிராக்டர் இருந்துச்சு அப்படின்னா தான் அது கூட நீங்கள் சேர்த்து சுற்றலாம். அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிராக்டரை ஹையர் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து கரண்ட்டில் ஓடுறத வாங்கிட்டு சோலார் போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூரில் தான் ஒரு 2 கம்பெனிகிட்ட வந்து பேசி வச்சுருக்கேன். ரேட்டு வந்து 95,000லேருந்து 2 lakhs வரைக்கும் இருக்குது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸு. பார்ப்போம் எவ்வளோ கிலோவுக்கு அரைக்கிறது தகுந்த மாதிரி. நமக்கு சின்ன மிஷின் போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பெருசாக வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்மள்ட்ட இருக்கிறது 130 மரம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது போதும். அதனால் சின்னதாக வாங்கிப்போம். இந்த மட்டை வருமா வராதா? அது எப்படி நம்மக்கிட்ட வரலன்னு சொல்ல முடியாது. வரலன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துருமா? அந்த வராதா? தேங்காயெல்லாம் பொறுக்கி போட்டு உரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இங்கேயே தான் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு ஆக்குறாங்க. அங்கே ஒரு தேங்காய் கிடக்கு பாருங்க, அங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு. அங்கே 2 தேங்காய் கிடக்கு பாருங்க நாய்க்குட்டி ஷெட்டில். 2 இப்போ ஒரு வாரத்தில் இது பண்ணி போட்ட தேங்காய், கலெக்ட் பண்ணி போட்டது. பாதி இது கொஞ்சம் உரிச்சாங்க, பாதி மட்டை இங்கேருந்து அழுட்டு போய் அங்கே கொட்டிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த மட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதாவது ஒரு தென்னை மரத்தை வச்சு நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கணும். பட் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நட்டத்தில் தான் போகும், கையை பிடி கழுத்தை பிடி அப்படின்னு. அவ்வளோ தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் போயிட்டு வருதுமா, அதனால் இந்த ஹஸ்க்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி பாருங்களேன், வேப்பங்கொட்டையும் வாதாங்கொட்டையும் பொறுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் நம்மளோட இதில். இந்த பாருங்க வாதாங்கொட்டை. இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற வாதாம்பருப்பை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹெல்த்து. அது வந்து வாதாம்பருப்பு வந்து ப்ரோட்டீனு. சேம் லைக் ஆல்மண்டு அப்படியே தான் இருக்கும்.
இந்த மரத்துலேருந்து கொட்டினது இல்லை. இதுவும் அதான் மரம் தான், ஆனால் இது காய்க்கவே இல்லை. இது வந்து வாச மரத்தில் கொட்டினது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்படி இல்லை இது காஞ்சி போச்சு வீணாக போய்ட்டு அப்படின்னா, நல்ல எரிபொருள் நின்று எரியும். இதில் நீங்கள் ஒரு 10 கொட்டையை தூக்கி ஒரு காஞ்சதை தூக்கி அடுப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நின்று ஸ்லோவாக, ஏன்னா பேக்கடாக ரவுண்டாக இருக்கா, அதில் ஃப்ளேம் ஆணிச்சு அப்படின்னா கங்கு மாரி நின்று பொறுமையாக எரியும். அதில் நீங்கள் குட்டி குட்டியாக சுள்ளி குச்சியை வச்சு விறகு வச்சு அப்படியே எரிச்சிக்கிட்டே வந்து இருக்கலாம். நல்ல ஒரு எரிபொருள் இது. அதேமாரி ட்ரை பண்ணி பார்க்கணுமா? அவன் கொஞ்சோண்டு எரிய விட்டோம் போட்டுருவோம். ப்ரோ என்ன சொல்கிறாரு, வாதாங்கொட்டை இருக்குல்ல, அதை 4 தூக்கி போட வேண்டியதானே, அடுப்பு தான் பற்ற வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஓரத்தில் தானே போட்டுறீங்க. இது வேப்பங்கொட்டை நிறைய பறிக்கிறாங்க, காய வச்சு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளோட சின்ன ஒரு ஷெட்டு, அப்படியே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும். சாமிஜி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இது நம்ம ஃபார்மோட தார் ராக்ஸ், மகேந்திரா தார் ராக்ஸ். இதெல்லாம் தேங்காயெல்லாம் அள்ளி போட்டு தள்ளிட்டுருவோம். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இது தேங்காய் உரிக்கவா? சரி உரிக்கும். இது வந்து எப்படி இது பண்ணியிருக்கோம் ஐடியான்னா, இதில் இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு பேட்ரி வண்டியோட மோட்டராக இருக்குல்ல சின்னது, அதை வந்து ஒன்று வாங்கி மோட்டரோட செட் பண்ணி பின்னாடி வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டு உட்காந்து போகிற மாதிரி இல்லை, இந்த இடத்துல ஹேண்டில் இது கொடுக்குற மாதிரி, ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி. இது என்னென்னா ஓவர்லோடு வச்சா தள்ள முடியல. இப்போ மோட்டர் இருந்துச்சு அப்படின்னா தள்ளலாம், இல்லை அப்படின்னா எக்ஸல் இது இருக்குல்ல இன்ஜினு, அந்தமாரி வச்சு ஸ்லோவில் வச்சு விட்ருணும். இப்போ ஃபுல்லாக திருவினாலும் 20 தான் போகும், 10 தான் போகும். அந்த மாதிரி இது நவுந்துச்சு அப்படின்னா போதும். அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, அந்தமாரி வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுமாரி நம்மளோட ஹேர் கேர் ஆயிலோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து கீழே கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஹேர் ஆயில் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்குறோம். ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பாருங்கள். கேட்டா